Very good evening, friends. In today's 6th standard English, we'll be learning about complement, which is also another important part in a sentence pattern. Yeah? Before we start learning about complement, we should start with a small thought. What have I written? Slow and steady wins the race. நம்ம மெதுவாகவும் இருக்கணும், அதே சமயத்துல ஸ்டெடியாகவும் இருக்கணும். ஒரே வேகத்துல நம்ம பயணிக்கணும். ரொம்ப அவசர அவசரமா ஒரு வேலைய முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு டாஸ்க்கோ, ஒரு வேலையோ செய்யக்கூடாது. பொறுமையா, நிதானமா செஞ்சோம்னா, நம்மளும் நம்மளுடைய லட்சியத்த அடைய முடியும். நம்ம எல்லாருக்கும் இந்த முயல், ஆமை 2ம் போட்டியிடும் இல்லையா? போட்டியிடுறத முயல் என்ன சொல்லும் ஆமைய பார்த்து? "நீ இவ்ளோ மெதுவா நடக்குற. நீ எப்படி ஜெயிக்க போற? நான் எவ்ளோ வேகமா ஓடுறேன் பாரு. நான் தான் ஜெயிக்க போறேன்." அப்படிங்கிற எண்ணத்துல அது வேக வேகமா ஓடுறது. ஆமை தன்னுடைய வேகத்துல அது நடந்துட்டே வருது. கொஞ்ச நேரம் ஆனவுனே என்ன பண்ணித்து? முயல் பின்னாடி திரும்பி பாக்குது. ஆமை எங்கேயோ தூரத்துல இருக்கு. நம்ம ஏன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிறது. ஓய்வு எடுத்து அது தூங்கியும் போயிடுது. ஆமை தன்னுடைய வேகத்துல பொறுமையா, நிதானமா தன்னுடைய குறிக்கோள மாறாம நடந்துட்டே தான் வருது. அதோடைய வேகத்துக்கு. இந்த ஆமை இந்த முயல் வந்து தூங்கிட்டே தான் இருக்கு. ஆமை மெதுவா மெதுவா நடந்து அந்த போட்டியே ஜெயிச்சிடுது. முயல் வச்ச போட்டியே ஆமை வந்து ஜெயிச்சிருது. கடைசியில முடிக்கிற நேரத்துல வந்து பார்த்தா, முயல் வேக வேகமா ஓட பாக்குறது. ஆனா, ஆமை வந்து அதோடைய இறுதிக்கோட அது நெருங்கவே செஞ்சிடுது. ஃபினிஷிங் லைன டச் பண்ணவும் செஞ்சிடுது. ஸோ, ஆமை என்னதான் இயல்பா ரொம்ப மெதுவான ஒரு விலங்கா இருந்தாலும், தன்னுடைய குறிக்கோள்ல வந்து உறுதியாகவும் இருந்திருக்கு. தன்னுடைய செயல்ல நிதானமும், பொறுமையும் இருந்ததுனால, அதோடைய லட்சியத்த அடைய முடிஞ்சது. அதே மாரி தான் நம்மளும் நம்மளுடைய கோல லட்சியத்த அடையணும்னா, நிதானமாவும் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப நிதானமா இருந்தோம்னா, நம்ம பின்தங்கிடுவோம். ஸ்டெடியா இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப அவசரப்பட்டு ஒரு வேலைய முடிக்கணுங்கிறது செய்யாம, if at all we are steady and slow in our way of doing a work, we will definitely win as the tortoise won the running race. With that good note, it's a small story. Let me start with our today's class. It is going to be about complement. Last class we saw about direct and indirect object. Who receives the action is called the object. With whom this direct action has been delivered, யாருக்கு போய் இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆனது போய் சேருதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் சாக்லேட் டு மை மதர். நான் ஒரு சாக்லேட்டை எங்க அம்மாவிடம் கொடுத்தேன். நான் சப்ஜெக்ட் யார செயலை செய்யறாங்களோ என்ன பண்றேன்? கொடுக்கறேன். கொடுக்கறதுங்கிறது ஒரு verb. என்ன கொடுக்கறேன்? சாக்லேட் கொடுக்கறேன். அது ஒரு ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லாம ஒரு பொருளா இருக்கு. யார்கிட்ட கொடுக்கறேன்? அம்மாட்ட கொடுக்கறேன். My mother becomes the indirect object. Chocolate becomes the direct object. So sentence pattern would be subject, verb, direct object, indirect object. நான் அம்மாவிடம் சாக்லேட்டை நான் சாக்லேட்டை அம்மாவிடம் கொடுக்கிறேன். சப்ஜெக்ட், verb, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன மேம் பார்க்க போறோம்? இன்னைக்கு கிளாஸ்ல காம்ப்ளிமெண்ட்டுங்கிற ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். இதுவும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் என்ன பண்றது? இப்ப நீங்க ஒரு வேலையை செய்றீங்க. அந்த வேலை வந்து என்னென்ன பண்றீங்கன்னா, people will compliment you, right, for the way you do your work. Same way, this compliment, it tells us more about the subject. நீங்க எப்படி ஒரு வேலை செய்றீங்களோ, அந்த எதிராளிட்டேந்து வர காம்ப்ளிமெண்ட் அதை ஊக்குவிக்கிறது. அது எப்படிப்பட்ட எப்படி செய்திருக்கிறீர்கள் என்ற தகவலை கொடுக்கிறது இல்லையா? அதே போலதான் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் சப்ஜெக்ட், அதாவது செயலை செய்யும் நபர் பற்றி கூடுதலான தகவலை இந்த காம்ப்ளிமெண்ட் நமக்கு தெரிவிக்கிறது. ஒருவேளை சப்ஜெக்டின் பேட்டர்ன் சப்ஜெக்ட், verb, காம்ப்ளிமெண்ட் என்று
இருந்தால், அதாவது துணை செயல் சொல், சப்ஜெக்ட் துணை செயல் சொல், பிறகு காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லை என்றால் வாக்கியமானது பூரணம் அடையாது. இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரு நிறைய உதாரணங்களோட நம்ம பார்த்து புரிஞ்சுப்போம். முதல்ல நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தி சப்ஜெக்ட். செயலை யார் செய்கிறார்களோ அவரை பற்றி அது காம்ப்ளிமெண்ட் செய்கிறது. செயலை செய்யும் நபரை பற்றி கூடுதலான தகவலை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லை என்றால் வாக்கியமானது முழுமை அடைவதில்லை. எல்லாமே நீங்க மீனிங்கா சொல்றத புரியுது மேம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா எங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். டெஃபினட்டா நம்ம புரிஞ்சுப்போம். அவர்கள், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் எல்லோரும் மாணவர்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹீ இஸ் thirsty. அவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஹீ இஸ் thirsty. she is brilliant. அவ ரொம்ப புத்திசாலி. எப்படி மேம் இதுல எது வந்து சப்ஜெக்ட், எது வெர்ப், எது வந்து காம்ப்ளிமெண்ட், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அவர்கள், அவர்கள் என்ற காரணத்தினால் ஆறுங்கிறது துணை செயல் சொல்லாக இருக்கிறது. அவர்கள் யார்? அவர்கள் மாணவர்கள். அவனுக்கு தாகம் எடுக்கின்றது. ஹீ இஸ் thirsty. யாருக்கு? அவனுக்கு. இதுவும் நிலையை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை செயல் சொல். இஸ் thirsty, தாகம் எடுக்கிறது. அவள் ஒரு புத்திசாலி. she is brilliant. சரி, ஒருவேளை இந்த வாக்கியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ், thirsty, brilliant இல்லை என்றே எடுத்துப்போம். they are, he is, she is இப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்னன்னு புரியுமா? அவர்கள் வந்து யாரு? அவர்கள் பாடகர்கள் நான் சொல்லலாம், விளையாட்டு வீரர்கள்னு சொல்லலாம், அவர்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், எதை வேண்டுமானாலும் இந்த இடத்தில் நான் நிரப்பலாம் இல்லையா? நான் இங்க என்ன சொன்னேன்? இங்க என்ன சொன்னேன்? வித்தவுட் காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட். இந்த காம்ப்ளிமெண்ட், அதாவது இந்த வாக்கியங்களில் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வார்த்தைகள் எல்லாம் காம்ப்ளிமெண்ட். இதை இல்லை என்றால், இந்த வார்த்தை இல்லை என்றால் இந்த வாக்கியமானது அர்த்தம் கொடுப்பதில்லை, தெரிவிப்பதில்லை, முழுமை அடைவதில்லை. இது இந்த வார்த்தைகள் எல்லாம் காம்ப்ளிமெண்ட். இவைகள் எல்லாம் சப்ஜெக்டை பற்றி கூடுதலான, சப்ஜெக்டை பற்றின தகவலை நமக்கு தெரிவிக்கிறது. tells us more about the subject. it complements the subject. சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கு? சப்ஜெக்ட் வந்து இங்க அவர்கள் யாருன்னு நமக்கு தெரிவிக்கிறது. மாணவர்கள். அவனுக்கு தாகம் எடுக்கிறதுங்கிறது தெரிவிக்கிறது. அவள் ஒரு புத்திசாலி என்று நமக்கு தெரிவிக்கிறது. So these three words in these three sentences are nothing but complement wherein it is telling more about the subject, and without this complement sentence is incomplete. ஏன் இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிருக்கேன்னா, ஒருவேளை இந்த வார்த்தைகள் இந்த வாக்கியங்களில் இல்லை என்றால் இது ஒரு முழுமையான வாக்கியமாக இருக்காது. என்னன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவர்கள் யாரு? நம்மளே கேட்போம்ல. ஹீ இஸ், அவனுக்கு என்ன? அவள் வந்து, அவள் என்ன? புத்திசாலியா, மக்கா, இல்லாட்டி ஒரு பாடகியா, இல்ல ஏதாவது சமைச்சுட்டு இருக்காளா, வேலை செஞ்சுட்டு இருக்காளா, படிச்சுட்டு இருக்காளா, வரையறாளா, என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா? So without this complement, sentence is incomplete. ஸோ இரண்டு விதமான காம்ப்ளிமெண்ட் உள்ளன. சப்ஜெக்டை பற்றின கூடுதல் தகவலை தெரிவிக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவோம். அதே சமயத்தில் அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஆப்ஜெக்டை பற்றின தகவலை தெரிவிக்கிறது. அப்பொழுது அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டாக மாறுகிறது. இங்கே பார்த்த 3 உதாரணங்களுமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட பத்தின கூடுதலான தகவலை தான்
அது தெரிவிக்கிறது. கட்டாயமாக இந்த காம்ப்ளிமெண்ட்கள் எழுதுவதற்கு முன்பாக ஒரு துணை செயல் சொல் தான் கட்டாயமாக இருந்திருக்க வேணும். தே ஸ்டூடண்ட்ஸ், ஹி தஸ்டி, ஷி பிரில்லியன்ட் சொல்ல முடியுமா? முடியாது. அது முழுமையான அர்த்தமும் கொடுக்காது. இந்த ஆர், இஸ் இந்த 3 வாக்கியங்களில் இல்லை என்றாலும் அது முழுமையடையாது. கூடுதலாக நாம் பார்க்கிறோம் என்றால், இது சப்ஜெக்ட்டை பத்தின தகவலை நமக்கு தெரிவிக்கிறது. இது இல்லாமல் இந்த வாக்கியமானது முழுமையடைவதில்லை. இட்ஸ் நாட் மேக்கிங் அ கம்ப்ளீட் மீனிங். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். முதலில் நாம் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டை பற்றி புரிந்து கொள்வோம். உதாரணங்களை பார்ப்போம். Subject complement. Two types of complement. One is subject complement, other is object complement. First, we'll see subject complement. It describes subject of a sentence. ஒரு வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சப்ஜெக்டை பற்றி தகவலை கூடுதலாக தெரிவிக்கிறது. Provides additional information. நான் இப்பொழுது சொல்லும் மாதிரியே provides more additional information. கூடுதலான தகவல். About subject in a sentence. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இது லிங்கிங் verb, அதாவது ஹெல்பிங் verb, துணை செயல் சொல், இதை பின்தொடர்ந்து தான் இந்த காம்ப்ளிமெண்ட் ஆனது வருகிறது. சப்ஜெக்ட் செயலை யார் செய்கிறாரோ, பிறகு ஹெல்பிங் verb, அதன் பிறகு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆனது எழுதப்படுகிறது. They are followed, இல்லாட்டி they always follow. Okay, we'll write like this. They are followed by a லிங்கிங் verb அல்லது துணை செயல் சொல் இஸ், ஆர், இது போன்ற வார்த்தைகள் போன உதாரணங்களில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் லிங்கிங் verb. அதன் பிறகுதான் எழுதப்பட்டிருக்கும். அவன்தான் முதலாளி. ராதா தான் ஜெயித்தாள். ராதா ஜெயித்தாள். He is the boss. அவன் யார்? அவன்தான் முதலாளி. He is the boss. It is telling this boss, is telling more about this person. So the subject can be a noun or a pronoun. ஒரு பெயர் சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பிரதிபெயர் சொல்லாகவும் இருக்கலாம் ஒரு வாக்கியத்தில். அந்த பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லை பத்தி இந்த வார்த்தையான பாஸ் என்பது கூடுதலான தகவலை தெரிவிக்கிறது. ராதா இஸ் அ சிங்கர். ராதா ஒரு பாடகி. ராதா யாரு? ஒரு பாடகி. ஸோ பாடகி யாரு? ராதா. So it is complimenting about the subject. So that is why we call it as a subject complement. இன்றைக்கு சனிக்கிழமை. Today is Wednesday. Topic is about today. Subject is today. Today is Wednesday. I'm so sorry. Today is Saturday. இன்றைக்கு சனிக்கிழமை. Saturday is the complement. சீன்னு எழுதுறேன் இடம் இல்லாததனால். உங்களில் ஒருத்தர் பிரணவாக இருந்தால், உதாரணத்துக்கு பிரணவ் இஸ் அ ஸ்டூடெண்ட். பிரணவ் ஒரு மாணவன். பிரணவ் யாரு? பிரணவ் ஒரு மாணவன். இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று ஒன்று சொன்னீர்களே மேம், அப்படி என்றால் என்ன? சப்ஜெக்டை பத்தி கூடுதலான தகவல் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஒரு வார்த்தை இல்லை என்றால் வாக்கியமானது முழுமையடைவதில்லை. இது போன்ற வார்த்தைகளை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று நாம் அழைக்கிறோம். சப்ஜெக்டை பத்தின கூடுதலாக தகவலை தெரிவிக்கிறது என்றால் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்பொழுது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டை பார்ப்போம். இந்த செயலானது வாக்கியத்தில் எதை போய் அடைகிறது? யாரை போய் அடைகிறது? ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பற்றின தகவல் கூடுதலாக தெரிவிக்கிறது என்றால் அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எப்படி சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறதோ அதே போலதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்டை பத்தின தகவலை கூடுதலாக தெரிவிக்கிறது. It describes locates object.
ஐ பெயிண்டட் மை நெயில்ஸ். நான் என்னோட நகங்களை சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொண்டேன். ஐ பெயிண்டட் மை நெயில்ஸ். தட் இஸ் நெயில் பாலிஷ். தட் இஸ் வாட் தேர் ட்ரைங் டு டெல். ஐ பெயிண்டட் மை நெயில்ஸ் ரெட். எந்த நிறத்துல பெயிண்ட் அடிச்சுனேன்? சிவப்பு நிறத்தில். ஐ ஐங்கிறது நான். சப்ஜெக்ட், செயலை யார் செய்கின்றார்களோ. என்ன பண்றேன்? நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிறேன். பெயிண்டட் verb. என்னுடைய நகங்களை, ஆப்ஜெக்ட் நெயில்ஸ். எதனால்? ஐ பெயிண்டட் மை நெயில்ஸ். How did I paint? I painted I painted with red color. Mayuri made her mother happy. மயூரி அவள் அம்மாவை சந்தோஷப்படுத்தினாள். மயூரி யார் சந்தோஷப்படுத்துறா? மயூரி. மேட் யாரை? அவளுடைய அம்மாவை. ஆப்ஜெக்ட். என்ன செய்கிறாள்? அவளுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்துகிறாள். She made her mother happy. SVOC. SVOCனா subject, verb, object, complement. இந்த பேட்டர்னில் இந்த வாக்கியமானது எழுதப்பட்டுள்ளது. S என்றால் subject, verb, object, complement. நாம் இப்பொழுது சில கேள்விகளை நான் எழுதுகிறேன். அது என்ன பேட்டர்னில் இருக்கிறது என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது என்று பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் நாம் பார்த்த பேட்டர்ன், அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்றைக்கு நாம் பார்த்த சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். அவள் வருவாள். இதுதான் என்னுடைய முதல் வாக்கியம். she will come. இதுதான் என்னுடைய முதல் வாக்கியம். இரண்டாவதாக she became a dancer. The sun shines. She gave pen to her. Okay, I'll make it as him. நான் அவள் அவனிடம் ஒரு பேனாவை அவள் பேனாவை அவனிடம் கொடுத்தாள். அவன் அவனுடைய சட்டையை அயன் செய்து கொள்கிறான். He irons
his shirt. அவள் வருவாள். யார் வருவா? அவ வருவா. யார பத்தி பேசப்படுறது? அவள் வருவாள். சப்ஜெக்ட் வருவாள். அது ஒரு verb. சோ சப்ஜெக்ட் verb தான் இந்த சென்டென்ஸோடைய பேட்டர்ன். அவள் ஆகப் போகிறாள். ஆனால் சாரி அவள் ஆனால் என்னவாக ஆனாள்? ஒரு டான்சராக ஆனாள். ஒருவேளை இந்த டான்சருங்கிற வார்த்தை இல்லைன்னா இந்த வாக்கியமானது முழுமையடையுமா? இதை நான் வந்து சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட்னு சொல்றேன். எப்படி மேம் சொல்ல முடியும்? அவள் யார பத்தி பேசப்படுது? சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனவுனா இருக்கு. ஓகே அவள். ஆனால் became it becomes verb. She became. If at all I write only so much in this sentence, will it give a complete meaning? No, it won't. I need another word which will definitely tell more about this person. So that is why it is subject verb complement, and in this sentence it is subject complement. The sun shines. சூரியன் ஜொலிக்கின்றது, அதாவது பிரகாசமாக இருக்கின்றது. சப்ஜெக்ட் verb. She gave pen to him. யார் கொடுக்கறா? அவ கொடுக்கறா. என்ன பண்றா? What is the action she is doing? She gave. That is the verb. What did she give? She gave a pen. When it is an object, it is do. யாரிடம் கொடுத்தால்? அவனிடம் கொடுத்தாள். Whom was the direct object received? It was by him. So SVDOIO. அவன் அவனுடைய சட்டையை அயன் செய்து கொள்கிறான். He irons his shirt. அவன் அயன் செய்து கொள்கிறான் அவனுடைய சட்டையை. சப்ஜெக்ட் அவன் அயன் செய்து கொள்வது verb. என்ன அயன் பண்றான்? அவனுடைய சட்டையை. So it is only object. Only if in a sentence whom is the direct object is received is mentioned, I'll mention it as DOIO. When it is only one object, I can just write it as SVO. காற்று நறுமணமாக உள்ளது. எதை பத்தி நாம் பேசுகிறோம்? காற்றை பத்தி. இஸ்ங்கிற லிங்கிங் verb தேவைப்படுது. எப்படி இருக்கு காற்று? நறுமணம் உடையதாக இருக்கிறது. யாராவது சென்ட் அடிச்சிருந்தானா எப்படி இருக்கும்? ஒரே நறுமணமாவே இருக்கும்ல. The air is fragrant. Fragrantனா நறுமணமாக உள்ள ஒரு விஷயம். FRAGRANT. ஸோ இன்றைய நம் கிளாஸில் காம்ப்ளிமெண்ட் என்றால் என்னவென்று பார்த்தோம். போன கிளாஸில் பார்த்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டையும் நாம் ரிவைஸ் செய்தோம். கடைசியாக 5 வாக்கியங்கள் எல்லாம் எல்லா சென்டென்ஸ் பேட்டர்ன் கலந்த உதாரணங்கள், அதாவது கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்தது. உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்றும் நாம் பார்த்தோம். We saw whether you were able to identify it and whether you were able to identify the right sentence pattern. If at all you're having any doubts, you can please ask me. Okay, fine. I guess you would have written all these 5 sentences and the concerned sentence pattern as well. Okay, I shall end my session over here. Thank you so much, friends. Nandri, Vanakkam.